வணக்கம் மக்களே. வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி இந்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. ஸோ வேர்க்கடலையில் புரதங்கள், எண்ணெய் மற்றும் நார் சக்திகள் மிகுந்த அளவில் இருக்குது. ஸோ வேர்க்கடலை நம்மளுடைய தோலை மென்மையாக வைத்திருப்பதுடன் காயங்களை குணமாக்குதல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை செய்யுது. ஸோ ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மாதிரியான பிரச்சனைகளை இது தீர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேர்க்கடலை ஹெச்டிஎல் அதிகரிக்கும் போது எல்டிஎல்லை குறைக்க உதவுது. ஸோ ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து எல்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகரிக்குது. இது ஒரு நல்ல வகை கொழுப்பு வகையை சேர்ந்தது. ஸோ வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிட்றது பித்த அமிலங்களின் உற்பத்தியில் குறுகீடு செய்வதன் காரணமாக பித்தப்பை கற்களை தடுக்க கண்டிப்பாக நம்மளுடைய உடலுக்கு பயன்படுது. வேர்க்கடலை சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய உயிர் வேதி பொருட்கள் தேவையில்லாமல் ரத்தத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பொருட்களை கல்லீரலுக்குள் தள்ளிவிட்டுவிடும். தேவையில்லாத அந்த பொருட்கள் கழிவாகி வெளியேற்றிடும். ஸோ வேர்க்கடலை சாப்பிட்டா நம்மளுடைய நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடைய நோய்கள் குறைந்துவிடும். ஸோ என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலில் நோய்களாக இருக்கக்கூடிய அந்த அல்சைமர், ஞாபக மறதி நோய்கள், இதெல்லாம் வராமல் தடுக்க வேர்க்கடலை உதவும். வேர்க்கடலையில் உள்ள உயிர் வேதி பொருட்கள் நரம்பு செல்களை நன்றாக செயல்பட தூண்டி விடுகின்றன. அதனால் நரம்புகள் நன்றாக செயல்படுகின்றன. சுத்திகரிக்கப்பட்ட கடலை எண்ணெயில் உடலுக்கு கெடுதி தரக்கூடிய கொழுப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு எண்ணெயையுமே சுத்திகரிப்பதற்கான பல முறை அதிக வெப்பத்தில் கொதிக்க வைக்கிறாங்க. இதனால் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதில் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ வேர்க்கடலையை பச்சையாக சாப்பிட்றத விட வேர்க்கடலையை அவித்தோ வறுத்தோ சாப்பிடலாம். ஆனால் வேர்க்கடலையோடைய எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிடக்கூடாது. ஸோ வேர்க்கடலையுடைய தோலை நீக்காமல் சாப்பிட வேண்டும். ஏன் அப்படின்னா அதில் தான் நிறையவே ஊட்டச்சத்துகள் இருக்குது. வேர்க்கடலையை சாப்பிடும்போது கசப்பு சுவை வந்தால் அந்த வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது. கசப்பேறிய வேர்க்கடலை பார்த்திங்கன்னா அஃப்டோக்சின் என்ற ஒரு பொருள் இருக்குது. இது என்ன பண்ணும், வயிறில் ஜீரணிக்கத்தை பார்த்திங்கன்னா பாதிக்கும், ஜீரண ஆற்றலை பாதிக்கும். எனவே புத்தம் புதிதாக இருக்கக்கூடிய வேர்க்கடலையை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கசப்பாக இருந்தால் அந்த ஒரு வேர்க்கடலையை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஒரு வேர்க்கடலையை சாப்பிடுங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ வேக வைத்த வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. வேர்க்கடலை வேக வைத்தால் புரதத்தின் நல்ல ஒரு மூலமாகும். தசை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மற்றும் திசுக்களை சரி செய்ய உதவுது. அதிக நார் சத்து நிறைந்ததாக இந்த ஒரு வேர்க்கடலை, அதாவது வேக வைத்த வேர்க்கடலை இருக்குது. அதிக நார் சத்து செரிமானத்திற்கு உதவுது. ஆரோக்கியமான ஒரு குடலை ஆதரிக்கிறது. முழுமையான ஒரு உணர்வு, அதாவது நம்மளுடைய உடலுக்கு ஒரு ஆற்றலையும் அற்புதத்தையும் தர கண்டிப்பாக நம்ம வேர்க்கடலையை சாப்பிடலாம். ஸோ வறுத்த வேர்க்கடலை, வேக வைத்த வேர்க்கடலை, இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டா உடல் எடை அப்படின்றது நமக்கு ஏறாது. ஸோ வேக வைத்து சாப்பிடும்போது இன்னும் நிறையவே ஊட்டச்சத்துகள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்க போகுது. ஸோ சர்க்கரை நோய் உள்ளவர்களும் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களும் கூட நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை சாப்பிடலாம். அதை சட்னியாகவோ இல்லை நம்ம ஏதாவது ஒன்றோ பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலையை நம்ம பச்சையாக சாப்பிட்றதோ இல்லை எண்ணெயில் வறுத்து சாப்பிட்றதோ இந்த மாதிரியான செயல்களை மட்டும் செய்யாமல் வேக வைத்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு அற்புதங்களை நம்மளுடைய உடலுக்கு ஏற்படுத்தும். ஸோ ஆண்களுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஸோ பல காரணங்கள் இருக்குது. ஸோ பல ஆண்கள் வேர்க்கடலையை அவற்றின் உப்பு, காரமான சுவை, காரமான சிற்றுண்டியாக உட்கொள்வாங்க. இருந்தாலும் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம வேக வைத்து சாப்பிட்றதுனால தான் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இதயத்திற்கு ஆரோக்கியம். ஸோ இதய நோய் ஆண்கள் மத்தியில் ஒரு பொதுவான பிரச்சனை. உணவு முறை இதய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது. ஸோ வேர்க்கடலை உள்ளிட்ட சில உணவுகள் ஆபத்து காரணியாக இருக்கும். அதனால் நீங்கள் வேர்க்கடலையை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத குறைச்சிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க. ஸோ வேர்க்கடலை ஆரோக்கியம் தான். இது கெட்ட கொழுப்பை நமக்கு சேர்க்காது, நல்ல கொழுப்பை தான் சேர்க்கும். ஸோ தசை வளர்ச்சி, வலிமை ஆதரிக்கும். நான் சொன்ன மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த வேர்க்கடலையை சாப்பிடுவாங்க. ஏன்னா வேர்க்கடலை தசை வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான ஆரோக்கியமான புரதத்தை உடலுக்கு வழங்குது.
திசு சரி செய்தல், காயம் குணப்படுத்துதல் மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு புரதம் பார்த்திங்கன்னா உதவுது. எனவே வேர்க்கடலை சாப்பிடுபவர்களுக்கு திடமான தசைகள் மற்றும் காயங்கள் வேகமாக குணமாகும். அதனால் மக்களே, நிறைய நன்மைகள் இருக்குது. தொடர்ந்து வேர்க்கடலையை சாப்பிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது மட்டும் கிடையாது, இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமாக